என் பெயர் ஸ்ரீ ஹர்ஷிதா. நான் தேசிய விருப்ப பாடத்திட்டத்தில் தமிழர் பண்பாடு மற்றும் நாகரிகத்தை பற்றி கற்றுக்கொண்டேன். இந்த விளக்க உரையை தயாரிக்க உதவிய என் அன்னைக்கு நன்றி. அந்தந்த பண்பாட்டிற்கேற்ப உணவு முறைகளில் வித்தியாசம் காணப்படுகிறதா? இக்கால உணவினால் ஏற்படும் தீமைகள் யாது? மனிதன் எதை உண்ண வேண்டும், எப்பொழுது உண்ண வேண்டும், எப்படி உண்ண வேண்டும் என்பதை அவனது பண்பாடு கற்றுக் கொடுக்கிறது. தமிழர்கள் காலை உணவாக இட்லி, தோசை போன்றவற்றை உண்பார்கள். அமெரிக்கர்கள் குளிர்ந்த தானியங்களை உண்பார்கள். உணவு வகைகள் அவரவர் பண்பாட்டிற்கு ஏற்ப அமைந்திருக்கிறது. சங்ககால தமிழர்கள் பாயில் அமர்ந்து தரையில் பரப்பிய வாழை இலையில் உண்பார்கள். அவர்கள் சிறுதானியங்கள், பழங்கள், காய்கறிகள், ஆவியில் வேக வைத்த பண்டங்களை உண்பார்கள். வாழை இலையில் உண்பதால் எளிதில் செரிமானம் ஆகிவிடும். ஆனால் இக்கால உணவு முறை முற்றிலும் மாறுபட்டு காணப்படுகிறது. நம் உடம்பிற்கு ஒவ்வாத உணவினையே சிறுவர் முதல் பெரியவர் வரை உண்கிறோம். இன்றைய பிள்ளைகள் துரித உணவு, பொரித்த உணவுகளை உண்பதையே மிகவும் விரும்புகிறார்கள். இப்போது உயர்ந்த நாற்காலில் அமர்ந்து உயர்ந்த மேஜை மீது உணவை வைத்து உண்கிறோம். நம்முடைய உணவு பழக்கங்களை இப்போதே மாற்றாவிட்டால் வருங்காலம் ஆரோக்கியமற்ற சமுதாயமாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. முற்காலம் தொட்டே பெண்கள் ஏன் சேலைகள் அணிகிறார்கள்? இக்கால தமிழர் உடை மாறுபாடு அடைந்ததற்கு காரணம் என்ன? ஆள் பாதி ஆடை பாதி என்று தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது. ஒருவன் அணிந்திருக்கும் ஆடையை அடிப்படையாக கொண்டு அவன் எந்த நாட்டைச் சேர்ந்தவன், எந்த சமயத்தைச் சேர்ந்தவன். ஒருவன் அணியும் ஆடையும் ஒருவனது பண்பாட்டை வெளிப்படுத்தும். தமிழ் பெண்கள் சேலை அணிவது நீண்ட நெடுங்காலமாக பின்பற்றப்படும் ஒரு பழக்கம். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு ஆகிய நான்கும் தமிழ் பெண்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய பண்பு நலன்கள். அச்சமும் நாணமும் கொண்ட பெண் தான் அணியும் ஆடையின் வாயிலாகவும் அவற்றை வெளிப்படுத்துகிறாள். ஆகவே சேலையே அணிகிறாள். ஆனால் இக்கால பெண்கள் சேலை மட்டும் இல்லாமல் கால் சட்டை, சுடிதார், ஜீன்ஸ், பாவாடை போன்ற ஆடைகளையும் உடுத்துகிறார்கள். இக்கால பெண்கள் ஆண்களுக்கு நிகராக அனைத்து விதமான எல்லா வேலைகளிலும் இருக்கிறார்கள். ஆகவே அவரவர் வசதிக்கேற்ப உடை அணிகிறார்கள். ஆனால் நம் பாரம்பரிய ஆடையான சேலையை கோவில், பண்டிகை, திருவிழாக்கள் போன்ற இடங்களில் உடுத்துகிறார்கள். சங்ககால வீட்டு அமைப்பின் உள்முற்றம், வெளிமுற்றத்தின் பயன் யாது? இன்றைய திண்ணைகளின் பயன் என்ன? தமிழர்கள் தங்கள் பயன்பாட்டிற்கு ஏற்ப தம் உறைவிடங்களையும் உருவாக்கி கொண்டனர். தமிழர்களின் வீட்டு அமைப்பில் உள்முற்றம், வெளிமுற்றம் அமைந்திருக்கும். சங்ககால பெண்கள் தங்கள் வாழ்க்கையின் பெரும் பகுதியை உள்முற்றத்திலேயே கழிப்பார்கள். உள்முற்றத்தில் பெண்கள் உரையாடல், உணவுப் பொருள்களை உலர வைத்தல், ஆடல், கடல் விளையாடல் முதலிய செயல்களை உள்முற்றத்தில் நிகழும். வீட்டிற்கு முன்னால் வெளிமுற்றம் காணப்படும். வெளிமுற்றத்தை சுத்தம் செய்து தண்ணீர் தெளித்து கோலம் இடுவார்கள். வெளிமுற்றத்தில் அறுவடை செய்த தானியங்களையும் சேமித்து வைப்பார்கள். வெளிமுற்றத்தில் தாய் தன் குழந்தைக்கு நிலவை காட்டி சோறு ஊட்டுவாள். ஆனால் இக்கால வீட்டின் அமைப்பு முற்றிலும் மாறுபடுகிறது. எடுத்துக்காட்டாக சிங்கப்பூர் சிறிய நாடு. இங்கே அடுக்குமாடி குடியிருப்புகள் தான் அதிகமாக காணப்படுகிறது. இன்றைக்கும் கிராமங்களில் தமிழர்கள் வீடுகளில் திண்ணைகள் அமைத்திருப்பதை பார்க்கலாம். வழிப்போக்கர் யார் வந்தாலும் தங்கிச் செல்லும் வகையில் வீடுதோறும் திண்ணைகள் அமைக்கப்பட்டிருக்கும். அவர்களுக்கு தேவையான உணவு, நீர் போன்ற வசதிகளையும் அவர்களுக்கு செய்து மகிழ்வர். கட்டடக்கலை என்றால் என்ன? தமிழர் கட்டடக்கலைக்கு சிகரமாக திகழும் பண்டைய கோயில் எது? சிற்பம், ஓவியம் ஆகிய கலைகளுக்கு அடிப்படையாக அமைந்திருப்பது கட்டடக்கலை. தொழில்நுட்பம், அழகு, கற்பனை ஆகிய மூன்றும் இணைந்த ஒன்று கட்டடக்கலை. மனித இன பண்பாட்டின் முன்னேற்றத்தினை தெளிவாக அறிவுறுத்துவதற்கு கட்டடக்கலையை சான்று பகிர்கிறது. தமிழர் கட்டடக்கலைக்கு சிகரமாக திகழும் பண்டைய கோவில் தஞ்சை பெரிய கோவில். சங்க காலத்தில் வீரம் எவ்வாறு திருமணத்தோடு தொடர்புடையது? வீரப்பின் பெருமை தரத்தக்க பண்புகளில் ஒன்று ஆண் மக்களுக்கு வீரம் திருமணத்திற்கு ஒரு தகுதியாகவும் கருதப்படுகிறது. வில்லை முறிப்பவர்கள், குறிப்பாத்து ஒன்றை வீழ்த்துபவர்கள்,
காளையை அடக்குபவர்கள் ஆகியோரையே மனது கொள்ள பெண்கள் முன்வந்த நிகழ்ச்சிகள் பல உள்ளன. அகப்பொருள் புறப்பொருள் என்பன பற்றி விளக்குக. காதல் வாழ்வு பற்றி பேசுவது அகப்பொருள் எனப்படும். வீரத்தையும் வெளி உலக வாழ்வையும் பற்றி பேசுவது புறப்பொருள் எனப்படும். நன்றி, வணக்கம்.